இந்த பையன் தன் பெண்ணுக்கு மருமகனாக வந்தால், தன் பெண்ணுக்கு கணவராக வந்தால் நல்லா இருக்கும்னு பெற்றோர்களே வந்து அந்த கல்யாணத்திலே வந்து மேட்ச் பண்ணிட்டு, அதுக்கு யாராவது சொந்தக்காரங்க நம்மக்கிட்ட இருக்காங்களா, அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து என்ன பார்க்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து முடிப்பாங்க. அழகாக நடந்தது அந்த கல்யாணம். வந்து அந்த மீடியேட்டர் வந்து கேரண்டி எடுப்பார். அந்த பையனோட வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. அவன் அற்புதமான வேலை செய்கிறான், நல்ல பழக்க வழக்கம் இருக்குது, எந்த பழக்க வழக்கமும் கிடையாது, நல்லா கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாமல் நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கிறான். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அவ்வளோ அற்புதமாக பொருந்துவா, எல்லாரையும் அண்ணா கவனிச்சுப்பா, நல்லா பொறுப்பாக வேலை செய்வா, பொறுப்பாக சம்பாதிக்கிறா, சிக்கனமானவ, இப்படியெல்லாம் கேரண்டி கொடுப்பாங்க சொந்தக்காரங்க. இப்போ யார் கொடுக்குறா? உங்கள் வீட்லேயும் ஒருத்தரும் கொடுக்க போகிறதில்ல, எங்கள் வீட்லேயும் ஒருத்தரும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் உள்ளூரில் விலை போகாத சரக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வெளியூரில் எடுத்து போய் விற்றுடணும். அப்போது சொந்த பந்தங்கள்லாம் ரிஜெக்ட் பண்ண நம்மளை, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்கள என்ன பண்ணுறோம், நம்ம மேட்ரிமோனியில் போய் விற்றுட்டு வந்துடுறோம். அதனால தான் பிரச்சனை. அங்கே பாதி விஷயம் மறைக்கப்படுகிறது. இதுதான் பிரச்சனை. எப்பவுமே சேஃப்டியான கல்யாண வாழ்க்கை அப்படின்னாக்கா பெற்றவங்க பார்த்து வைக்கணும், சொந்த பந்தம் மற்றவங்க உறவுக்காரங்க கேரண்டி கொடுக்கணும். அந்த மாதிரி குணம் உள்ளவங்களுக்கு தான் நல்ல ஈஸியாக அமையும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் புலம்புற மாதிரி தான். கல்யாணமே இப்போ வந்து குதிரை கொம்பா இருக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அது நம்ம தப்பு கிடையாது. அடுத்து இந்த தலைமுறையோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்குது. எதிர்பார்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குது. இதுதான் ரீசன். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு, அதிலும் பர்டிகுலராக பெண் பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பு ஏகப்பட்டதாக இருக்கிறது. ஆண் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை குறைவாகவும், தன்னம்பிக்கை குறைவு, கமிட் பண்ணுறதுக்கு பயம் அதிகம். ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் வச்சு வீடு மன வாகனம்லாம் வாங்கி கொடுத்து நம்மளால் செட்டில் பண்ண முடியுமான்றது பயம் அதிகம். நம்மளால் சம்பாரித்து பண்ண முடியுமான்னு. முன்னாடிலாம் கல்யாணம் பண்ணிட்டு தான் சொத்து சேர்ப்பாங்க. அவன் இப்போல்லாம் சொத்து சேர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றாங்க. ஸோ செட்டில் ஆகணும்னு சொல்கிறாங்க. இவன் செட்டில் ஆகிறதுக்குள்ளே அந்த பெண் பிள்ளைகளுக்கு மெனோபாஸ் ஆகிடும், 42 வயசு ஆகிடும் போல இருக்குது. அவ்வளோ காலம் ஆகுது இவங்க செட்டில் ஆகிறதுக்கு. இதுதான் ரீசன். தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது, கமிட் பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை ஆண் பிள்ளைகளுக்கு. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் பெண் பிள்ளைகளுக்கு. இதுதான் இந்த காலத்து கல்யாணம் குதிரை கொம்பா இருக்க காரணம்.